முதலில் தலைப்புச் செய்திகள். புலம்பெயர் சமூகத்தின் எதிர்ப்பினால் பிரித்தானியாவில் நாமலின் உரை ரத்து. புதிய பயங்கரவாத சட்டம் வலுவானதாக இருக்க வேண்டும் என பேராசிரியர் ரோஹான் குணரத்ன தெரிவிப்பு. போதைப் பொருளுடன் சிக்கிய சட்டத்தரணி நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு. துறைமுகங்களில் தேங்கியுள்ள 2000 வாகனங்களை விடுவிக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை. கோட்டாவின் நிலைமையை ஜனாதிபதி அனுரவிற்கு மேற்படும் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நாட்டில் இன்று கடும் மழை, 4 மாவட்டங்களுக்கு வெளியேறுவதற்கான சிவப்பு எச்சரிக்கை விடுவிப்பு. 3 லட்சம் எரிவாயு கொள்கலன்கள் இன்று விநியோகம். சட்டத்திறனிகள் கொலை சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் வெளிப்படுத்திய தகவல். கொக்குவில் இந்த கல்லூரி மாணவர் அனுமதியில் சுற்று நிருபங்கள் மீறல். மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவிப்பு. அமெரிக்கா ஈரான் அணு ஆயுத பேச்சுவார்த்தைக்கான திகதி அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் ஆக்ஸ்போர்ட் யூனியனில் நடைபெறவிருந்த உரை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த மாதம் நாமல் ராஜபக்சவின் பிரித்தானிய விஜயத்தின் போது ஆக்ஸ்போர்ட் யூனியன் மற்றும் கேம்பிரிட்ஜ் யூனியன் இரண்டிலும் உரையாற்ற அழைக்கப்பட்டிருந்தார். நிகழ்வுகளை முன்னிட்டு நாமல் ராஜபக்ச அவரது பாரியார் உட்பட மொட்டு கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் லண்டன் சென்றுள்ளனர். இதற்கு லண்டனில் உள்ள தமிழ் மாணவர்கள் அமைப்புகள் மற்றும் 22க்கும் மேற்பட்ட புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் கடும் கண்டனத்தை வெளியிட்டு வந்தனர். அத்துடன் ஆக்ஸ்போர்ட் யூனியனில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நிகழ்த்தவிருந்த உரைக்கு எதிராக பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட இருந்தது. மாணவர்களின் போராட்டம் காரணமாக பாதுகாப்பு காரணங்களை முன்வைத்து நிகழ்வு ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் பிப்ரவரி 27 அன்று கேம்பிரிட்ஜ் யூனியனில் நடைபெறவிருந்த நாமல் ராஜபக்சவின் உரை ரத்து செய்யப்பட்டுள்ளது. 2009 போர்க்கால மனித உரிமை மீறல்கள் மற்றும் இனப்படுகொலை குற்றச்சாட்டுகளில் ராஜபக்ச குடும்பத்திற்கு உள்ள தொடர்பை சுட்டிக்காட்டி அவர்களுக்கு இத்தகைய கௌரவமான தளங்களை வழங்குவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழைக்கப்படும் அவமதிப்பு என குறிப்பிட்டு இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. புலம்பெயர் தேசங்களில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் வேர்களாக இருக்கும் அமைப்புகள் வலுவாக இருக்கின்ற போது பயங்கரவாதம் குறித்த சட்டங்கள் பலவீனமாக இருந்தால் அவை மீண்டும் தலை தூக்குவதற்கான ஆபத்துகள் உள்ளதாக பேராசிரியர் ரோஹான் குணரத்ன எச்சரிக்கை விடுத்துள்ளார். பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் சட்டமானது வலுவானதாக இருக்க வேண்டும் என்பதோடு அது தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக அமைய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் சர்ச்சைக்குரிய சட்ட வரைவானது ஐக்கிய நாடுகள் சபையின் முகவரங்கள், ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் உள்நாட்டு சிவில் அமைப்புகளிடமிருந்து பெறப்பட்ட பின்னூட்டங்களின் அடிப்படையில் மேலதிக திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக வரைவு இறுதி செய்யப்படும் என்று நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அறிவித்திருந்தார். இவ்வாறான நிலையில் கருத்து வெளியிட்டுள்ள பேராசிரியர் ரோஹான் குணரத்ன இவ்வாறு தெரிவித்திருந்தார். இலங்கையின் நீண்டகால ஸ்திரத்தன்மைக்கு வலுவான சட்டங்கள் அவசியமாகும். பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்கள் எக்காரணம் கொண்டும் நீர்த்து போக செய்யக்கூடாது. அரசியல் தலைவர்கள் ஆட்சிக்கு வருவதாக பேசும் சொல்லாடல்களுக்கு அப்பால் தேசிய பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் அச்சுறுத்தல்கள் தற்போது நிலத்தடியில் இருக்கும் புற்றுநோய் போன்றதாகும் என்பதனை நினைவில் கொள்ள வேண்டும். புலம்பெயர் தேசங்களில் இருந்த அமைப்பின் வேர்களாக உள்ள வலையமைப்புகள் தற்போது வலுவாக இருக்கின்றன. அவ்வாறான நிலையில் பயங்கரவாதத்திற்கு எதிரான சட்டங்கள் பலவீனமாக இருக்கும்போது அவை மீண்டும் தலை தூக்கும் ஆபத்துகள் உள்ளன என தெரிவித்துள்ளார். கொழும்பு மற்றும் அம்பாந்தோட்டை துறைமுகங்களில் தேங்கியுள்ள 2000 இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை விடுவிக்குமாறு வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. வாகன இறக்குமதி தொடர்பான பரிந்துரைகள் அடங்கிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படுவதற்கு முன்னரே இந்த வாகனங்கள் முன்பதிவு செய்யப்படாமையால் அவற்றை விடுவிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் செயலாளர் பிரசாத் குலதுங்க தெரிவித்துள்ளார். இந்த வாகன தொகுதிக்கான அனைத்து கொடுப்பனவுகளும் ஏற்கனவே செலுத்தப்பட்டுவிட்டன. வாகனங்களை விடுவிப்பதற்கான நிபந்தனைகளில் ஏதேனும் சலுகைகளை வாங்கியாவது அவற்றை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதன் மூலம் அரசாங்கத்திற்குரிய வரி வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். வாகனங்களை விடுவிக்க முடியாமல் போயுள்ளதால் புதிய இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை நிறுத்தி வைப்பதில் இட நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்.
அரசாங்கம் எரிவாயு விநியோகத்திற்கான பொறுப்பை பிரித்தானியா நிறுவனம் ஒன்றிற்கு வழங்கியுள்ளது. குறைவான விலைக்கு எரிவாயு கொள்வனவுக்கு விலை மனு கோரல் செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் எரிவாயு விநியோகத்தில் தொழில்நுட்ப பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளன. இதனால் தான் எரிவாயு விநியோகத்தில் தற்போது சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. அரசாங்கம் இந்த பிரச்சினைக்கு உடன் தீர்வு காண வேண்டும். இல்லையில் கோட்டபாய ராஜபக்சவிற்கு ஏற்பட்ட கதியே ஏற்படும் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பக்க ரணவக்கன தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய முன்னணியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் தற்போது சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் ஆட்சியில் புதிய நிறுவனத்திற்கு எரிவாயு விநியோகத்திற்கான விலை மனு வழங்கப்பட்டிருந்தது. 2022 ஆண்டு காலப்பகுதியில் ஏற்பட்ட எரிவாயு விநியோக தட்டுப்பாட்டுடன் எரிவாயு சிலிண்டர்களும் வெடித்திருந்தன. பலர் உயிரிழந்திருந்தார்கள், பலர் காயமடைந்திருந்தார்கள். இந்த சம்பவம் குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் எந்தவித விசாரணைகளையும் மேற்கொள்ளவில்லை. இந்த அரசாங்கமும் எந்தவித விசாரணைகளையும் மேற்கொள்ளவில்லை. இந்த அரசாங்கம் எரிவாயு விநியோகத்திற்கான பொறுப்பை பிரித்தானிய நிறுவனத்திற்கு வழங்கியுள்ளது. குறைவான விலைக்கு எரிவாயு கொள்வனவுக்கு விலை மனு கோரல் செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் எரிவாயு விநியோகத்தில் தொழில்நுட்ப பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளன. இதனால் தான் எரிவாயு விநியோகத்தில் தற்போது சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த அரசாங்கம் பிரச்சினைக்கு உடன் தீர்வு காண வேண்டும். இல்லையில் கோட்டபாயவுக்கு ஏற்பட்ட கதியே இந்த அரசாங்கத்திற்கும் ஏற்படும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் கேசல்பத்தை பகுதியில் ஐஸ் போதைப் பொருள் ஒன்றுடன் சட்டத்தணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கலுபோவில சரணங்க வீதியைச் சேர்ந்த 54 வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது, கேசல்வத்தை பகுதியில் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது முன்னெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் செஞ்சியாவத்தை பகுதியில் உள்ள பழக்கடை கட்டடம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது இந்த சட்டத்தரணி கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் 1996 ஆண்டு சட்டத்தரணியாக சத்திய பிரமாணம் செய்தவர் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு கைது செய்யப்பட்டவரிடமிருந்து 130 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் போதைப்பொருள் பாவனைக்கு பயன்படுத்த உபகரணங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சட்டத்தரணியை எதிர்வரும் 26ஆம் திகதி வரை விலக மறியலில் வைக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவை மாளிகாவத்தை நீதிமன்றம் நேற்று பிறப்பித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் சில பகுதிகளில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையை கருத்தில் கொண்டு 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 15 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுவதற்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அதன் சிரேஷ்ட புவியியலாளர் கலாநிதி வசந்த சோய்னாரத்ன தெரிவித்துள்ளார். அதன்படி கண்டி மாவட்டம், கேகாலை மாவட்டம், மாத்தறை மாவட்டம், ரத்தினபுரி மாவட்டம், மேலும் 6 மாவட்டங்கள் சேர்ந்த 12 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 2ஆம் கட்டத்தின் கீழ் அவதானமாக இருக்குமாறு முன்னெச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. அதன்படி பதுளை மாவட்டம், காலி மாவட்டம், கண்டி மாவட்டம், மொனராகலை மாவட்டம், நுவரெலியா மாவட்டம், ரத்னபுரி மாவட்டம், அத்துடன் 8 மாவட்டங்களை சேர்ந்த 23 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 1ஆம் கட்டத்தின் கீழ் விழிப்புடன் இருக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து மேலும் கருத்து தெரிவித்த கலாநிதி வசந்த சேனாரத்ன, இன்று கிடைக்கும் மழை வீழ்ச்சியுடன் இந்த அறிவிப்புகளில் மாற்றங்கள் ஏற்படலாம். கடந்த சில நாட்களாக பெய்த அதிக மழையுடன் மண் சரிவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளதால் பொதுமக்களை மிகுந்த அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம் என தெரிவித்துள்ளார். சந்தைக்கு 3 லட்சம் சமையல் எரிவாயு கொள்கலன்களை விநியோகிக்கும் பணிகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. 3900 மெட்ரிக் டன் எரிவாயுவை தாங்கிய கப்பல் நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்ததுடன் அதனை தரையிறக்கும் பணிகள் நேற்றே ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. மேலும் 2 எரிவாயு கப்பல்கள் எதிர்வரும் 25 மற்றும் 28ஆம் திகதிகளில் நாட்டை வந்தடைய உள்ளன. இந்த நிலையில் இன்று முதல் நாளொன்றிற்கு 1 லட்சம் எரிவாயு கொள்கலன்கள் சந்தைக்கு விநியோகிக்க
திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் தற்போது நிலவும் தட்டுப்பாடு படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. போதிய கையிருப்பை பேணுவதற்காக பல கட்டளைகளை பிறப்பிக்கப்பட்டுள்ளன. பிப்ரவரி மாதம் நிறைவடைவதற்குள் அந்த எரிவாயு கப்பல்கள் நாட்டை வந்தடைய உள்ளன. அதே நேரம் எதிர்வரும் மார்ச் மாதம் 12ஆம் தேதி முதல் அதிகளவிலான லிட்ரோ எரிவாயு கொள்கலன்களை சந்தைக்கு விநியோகிக்க எதிர்பார்ப்பதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க அண்மையில் தெரிவித்திருந்தார். கடந்த சில நாட்களாக நாட்டின் பல பகுதிகளில் லிட்ரோ மற்றும் லாப் எரிவாயுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக நுகர்வோர் குற்றம் சுமத்தியிருந்ததுடன் பல இடங்களில் மக்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருப்பதையும் காணக்கூடியதாக இருந்தது. எரிவாயு விநியோகிக்கப்படும் திகதி குறித்து தமக்கு சரியான தகவல் வழங்கப்படவில்லை என வர்த்தகர்களும் தெரிவித்திருந்தனர். எவ்வாறாயினும் 3 லட்சம் எரிவாயு கொள்கலன்களை விநியோகிக்கும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதால் சந்தையில் நிலவும் நெருக்கடி நிலை விரைவில் சீராகும் என லிட்ரோ நிறுவனம் உறுதியளித்துள்ளது. அக்குரேகொட பகுதியில் சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி பல முக்கிய தகவல்களை போலீசாரிடம் வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கோமாகம பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகத்தின் அதிகாரிகளால் நேற்று முன்தினம் மாலை 6:20 மணியளவில் அம்பலாங்குடை தெல்துவ பகுதியில் வைத்து இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டத்தரணியை D56 ரக துப்பாக்கியால் சுட்டவரே இவர் என சந்தேகிக்கப்படுகின்றது. 46 வயதான சுனில் ரஞ்சித் எனப்படும் இவர் 2009ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பு காலத்தில் ராணுவத்திடமிருந்து சட்டப்பூர்வமாக விலகியவர் என்பதும் விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது. அம்பலாங்குடை தெல்துவ பகுதியில் உள்ள தனது நண்பர் ஒருவரது வீட்டில் தங்கியிருந்து அதற்கு அருகில் உள்ள கருவா தோட்டம் ஒன்றில் வேலை செய்து கொண்டிருந்த போதே அவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேல் மாகாண தெற்கு பிரிவிற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் சமந்த விஜயசேகரவின் ஆலோசனையின் பேரில் கோகாமாம பிரிவிற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியகஸ்டர் சந்தன லியனகவின் மேற்பார்வையில் இந்த சுற்றிவளைப்பு முன்னெடுக்கப்பட்டது. ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது தாம் இந்த கொலையை செய்ததாக சந்தேக நபர் ஒப்புக்கொண்டுள்ளார். கொலைக்கு பின்னர் கொட்டாவ அருகே காரிலிருந்து இறங்கி அங்கிருந்து பேருந்து மூலம் அம்பலாங்குடைக்கு சென்றதாக அவர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். போதைப்பொருள் பாவனைக்கு கடுமையாக அடிமையான இவர் கரந்தனிய சுத்தா என்பவருடன் நேரடி தொடர்புகளை கொண்டிருந்ததாக தெரிவித்திருந்தார். கரந்தனிய சுத்தா தொலைபேசி ஊடாக வழங்கிய ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே இந்த கொலை செய்ததாக சந்தேக நபர் கூறியுள்ளார். கொலை செய்த பின்னர் கரந்தனிய சுத்தா தனக்கு 1 லட்சம் ரூபாய் பணத்தை ஹெரோயின் மற்றும் போதைப் பொருளாக வழங்கியதாகவும் அவர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். மேலும் இதற்கு முன்னரும் பல சந்தர்ப்பங்களில் அவர் குற்றவாளியான கரந்தனிய சுந்தாவிடம் பணம் பெற்றுள்ளமையும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. யாழ்ப்பாணம் கொக்குவில் இந்த கல்லூரி இடைநிலை மாணவர் அனுமதியின் போது கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்ட சுற்று நிருபங்களை மீறும் வகையில் மாணவர் அனுமதி இடம்பெற்றிருந்தமை முதற்கட்ட விசாரணைகளில் அவதானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் தெரிவித்துள்ளார். குறித்த பாடசாலையில் மாணவர் அனுமதி தொடர்பாக பெற்றோர் ஒருவரால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பில் அவரிடம் வினவிய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். குறித்த பாடசாலை இடைநிலை மாணவர் ஒருவரின் பாடசாலை அனுமதி தொடர்பில் பெற்றோரால் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. குறித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் ஆரம்பகட்ட விசாரணைகளை மேற்கொண்ட போது இடைநிலை மாணவர்களுக்கான கல்வி அமைச்சின் சுற்று நிருபங்களை மீறும் வகையில் பாடசாலை அதிபர் செய்யப்பட்டமை அவதானிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த விடயம் தொடர்பில் வலய கல்வி அலுவலகத்திடம் விளக்கம் கோரப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே அணு ஆயுத பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடிய இடம் மற்றும் நாள் உள்ளிட்ட விவரங்கள் தீர்மானிக்கப்பட்டுள்ளன. இதன்படி ஜெனீவா நகரில் எதிர்வரும் 26ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடைபெறும் என ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் பத்ர் அபுல் புசைதி உறுதிப்படுத்தியுள்ளார். இதுபற்றி அவர் எக்ஸ் கணக்கில் வெளியிட்டுள்ள செய்தியில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே அணு ஆயுத தொடர்பான பேச்சுவார்த்தையானது எதிர்வரும் வியாழக்கிழமை ஜெனீவாவில் நடைபெற உள்ளது என மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் என தெரிவித்திருந்தார்.